வணக்கம். நாம் கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தேர் சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் கர்ணன். அதை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இதுதான் சரியான நேரம், கர்ணனை வதம் செய்துவிடு என்று கட்டளையிட்டார். அர்ஜுனன் சற்றே தயங்கினான். அதை பார்த்த கிருஷ்ணர், நீ என்னை வணங்குவது உண்மையானால் நான் சொன்னதை செய் என்றார். அதனை ஆமோதித்தான் அர்ஜுனன். வில்லை அம்பினில் பூட்டினான். அதை சற்றும் எதிர்பாராத கர்ணன் திகைத்தான். அவன் அர்ஜுனனை பார்த்து, நான் தேர் சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனா. இந்நேரம் நீ என்னை வதம் செய்ய முயற்சிப்பது தர்மமாகாது. ஆகவே சற்றே பொறு என்றார். கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணர், பரவாயில்லை கர்ணா, உனக்கு கூட தர்மத்தினை பற்றி தெரிகிறதே. நீ செய்த அதர்மம் அத்தனையும் இந்நேரம் மறந்து விட்டாய் போல என்றார் எள்ளலாக. கேள் கர்ணா, நீ செய்த அதர்மங்களை, திரௌபதியை பெண் என்றும் பாராமல் கதற கதற சபையினில் அவமானப்படுத்தினாய். யுதிஷ்டரின் ராஜ்யத்தை சதுரங்க விளையாட்டின் பேரில் அபகரித்தாய். வாரணாவதத்தில் அதர்ம வழியில் பாண்டவர்களை தீ வைத்து கொள்ள முயன்றாய். நிராயுதபாணியாக நின்ற அபிமன்யுவை 6 மகாரதிகளை கொண்டு கொன்றாய். அப்பொழுதெல்லாம் உன் தர்மம் எங்கே போனது? கிருஷ்ணரின் வாய்மொழியாக இவற்றையெல்லாம் கேட்ட கர்ணன் தலை குனிந்தான். மீண்டும் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, இன்னும் என்ன அர்ஜுனா, நான் சொன்னதை செய் என்றார். போர் தொடங்கியது. சிறிது நேரம் கர்ணன் அர்ஜுனனுடன் மிகுந்த வேகத்துடன் போர் புரிந்தான். ஆனாலும் கர்ணன் தன்னுடைய தேர்காலினை சரி செய்யும் கட்டாயத்தில் இருந்தான். பெரும் முயற்சி செய்தான். சக்கரமானது வெளியில் வரவே இல்லை. அந்த நேரத்தை உபயோகித்த அர்ஜுனன் அஞ்சலிகா என்னும் அஸ்திரத்தை வில்லில் பூட்டினான். கிருஷ்ணர் தேரை கர்ணனுக்கு அருகில் கொண்டு வந்தார். கிருஷ்ணரின் கட்டளையின் பேரில் அந்த அஸ்திரத்தை கர்ணன் மீது ஏவினான். அவ்வஸ்திரம் கர்ணனின் கழுத்தை தாக்கியது. பெரும் இரத்த வெள்ளத்தில் கர்ணன் அவ்விடத்திலேயே மாண்டான். கர்ணனின் சகாப்தம் முடிவுற்றது. வணக்கம்.